ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து தேங்காய் உடைச்சி திருவுறது. ஆனால் அதையும் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஹேக் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து தேங்காய் வந்து எப்படி உடைச்சி அதுலேருந்து திருவல் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈஸி மெத்தடு. என்ன பண்ணணும்னாக்கா, தேங்காயை வந்து உடைச்சிட்டு ஒரு 2 days ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வந்து 2 days வைக்கணும். இந்த 2 days வச்ச தேங்காயை என்ன பண்ணணும்னாக்கா, இதை எடுத்து வெளியில் வச்சிடணும் ஒரு 2 hours-க்கு. 2 hours வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதோட கூலிங் வந்து கம்மியாகணும். அப்புறம் 2 hours கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 hours ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கத்தி வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். எப்படி வருது பார்த்தீங்களா? இதுலேயே உங்களுக்கு அந்த ஒரு ஒயிட் மட்டும் தான் வரும். இப்படி எடுக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், லைட்டாக எடுத்தாலே எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 2 hours ஆனாதான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காயும் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த காயெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலது வந்து இப்படி லைட்டாக பாதி வந்திருக்கும், இது மாதிரி ஒட்டிட்டு வரும். இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காயெல்லாம் எடுத்துருவோம். இப்போ வந்து எல்லா தேங்காயுமே எடுத்தாச்சு, ஓடு தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காயிலலாம் எதுவுமே இல்லை பாருங்க, நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஒரு சிலதில் வந்து லைட்டாக இருக்கும், அது லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே லைட்டாக பீலர் வச்சுட்டு இப்படி இதுலலாம் வந்து நிறையா வந்து பிளாக் அது ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, அது பீலர் வச்சு இதை இப்படி செஞ்சீங்கன்னாக்கா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி பீல் பண்ணிவிடுங்க. சும்மா ரொம்பலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய பெரிய போர்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாலாம் இருந்தாக்கா ஓகே தான். அது ஒன்றும் உடம்புக்கு கெட்டதெல்லாம் கிடையாது, சும்மா கலருக்காக தான். இதே மாதிரி எல்லா தேங்காயும் நம்ம இந்த இது மட்டும் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதில் பாருங்க, இல்லை நிறையா இருக்குது பாருங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் எடுத்தால் போதும். அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ணதை வந்து கொஞ்சம் சும்மா அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் கட் பண்ணணும்னா கிடையாது, சும்மா ரேண்டமாக உங்கள் மிக்சி ஜார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போடணும். இவ்வளோ போட்டு ஒரே ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டாச்சு. ரொம்ப அரைக்கக்கூடாது, இல்லை ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில். அவ்வளோதான், 3 பல்ஸ் தான் பாருங்க. இன்னும் கூட ஒரு பல்ஸ் கொடுக்கலாம். அது வந்து ஒரு தேங்காவை பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி வந்துடும், அப்படியே துருவெல்லாம் வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் அப்படியே கொட்டிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி இந்த தேங்காய் இல்லாமல் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். எல்லா தேங்காயுமே நம்ம திருகி இந்த மாதிரி வச்சாச்சு. மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி வச்சாச்சு. இது வந்து எத்தனை மாதம்னாலும் அது பாட்டுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கனாக்கா எவ்வளோ மாதம்னாலும் அது உள்ளேயே இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் வேணும்னா கூட நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இதே முழுசாக வச்சுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எடுப்போம், மிச்சம் இருக்கும், அது நல்லாவே இருக்காது. அது மாதிரி கலர் மாறும், பிசு பிசுன்னு ஆயிடும். ஆனால் இது வந்து 1 ஸ்பூன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, ஃப்ரீசரில் அப்படியே இருக்கும். நான் ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தேங்காய். அது வந்து ஃப்ரீஸ் ஆன தேங்காயை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சுருந்த தேங்காய். இது வந்து புதுசாக அரைச்ச தேங்காய். இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி எடுக்கிறதுக்கு ஸ்பூன் போட்டு வச்சிருவேன். இது வந்து எப்படி எடுக்கணும்னாக்கா, கொஞ்சம் ரொம்ப போட்டு அழுத்தி இப்படி அமுக்கி வச்சிங்கனாக்கா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அழுத்தி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ வேணுமோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். லைட்டாக இப்படி சுரண்டி விட்டிங்கன்னா போதும், அது அப்படியே வந்துடும்.
இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ளாரையே ஒரு ஸ்பூனும் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அப்பப்போக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் நான் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இந்த கேஎல்எஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வருது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அமேசானில் வாங்கினேன். அது இந்த பேப்பர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இந்த மாதிரி இருக்குது. பேர்லாம் சரியாக தெரியல. கேஎல்எஃப் பிராண்டு. இதுலேருந்து எடுத்து நான் இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன். எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து அவனே இது டெஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பால் மட்டும் அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மீதியை வந்து காய வச்சு இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லி நேச்சுரல் தான். இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, டக்குன்னு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு பொரியல் பண்ணுறோம், டக்குன்னு தேங்காய்லாம் வேணும், சுத்தமாக வீட்டில் இல்லை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இன்னொன்று வந்து இட்லி பொடி அரைக்கும் போது சொல்கிறேன். இட்லி பொடி அரைக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி தேங்காய்லாம் போட்டு ஒரு டைப் ஆஃப் இட்லி பொடி அரைப்பேன். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் கொப்பரையெல்லாம் தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன்று வீட்டில் இருந்துச்சுனாக்கா நல்லது தான். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேங்காயெல்லாம் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை.